சார், அஜித் தோவல் அவர்களே இப்ப எக்ஸ்டென்ஷன்ல தான் இருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அஜித் தோவலே தொடர்வாரா, இல்லாட்டி அவருக்கு பதிலாக வேறு யாராவது வருவார்? ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டருடைய அப்ரோச் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். எம்.கே. நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசரை மன்மோகன் சிங் கையில் வைத்துக் கொண்டிருந்தார் as a NSC. ஆனால் சிவசங்கர் மேனனையும் மன்மோகன் நினைத்தார் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இருந்து பிரஜேஷ் மிஷாவை வைத்துக் கொண்டிருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய். அஜித் தோவல் இப்பொழுது ஓய்வு பெறுவதாக இல்லை. காரணம், பிரதமருடைய சைனா விசிட் நவம்பர் மாதம் டெல்லி குவாட் சம்மிட்டுக்கு, அது மட்டும் இவர் இருப்பார். NSC ஓய்வு பெற வேண்டும் என்றால் ஹர்சரன் ஷங்லா என்று சொல்லக்கூடிய G20 ஷெர்பாவா இருந்தார், அவரை வைக்கலாமா என்று பிரதமர் மனதில் இருக்கிறது. அடுத்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறுவது சில ஓய்வு பெற்ற IFS ஆபீசர்களுடைய பெயரை கொடுத்திருக்கிறார். இதன் நடுவே அஜித் தோவலுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டும் என்றால் RN ரவி அவர்களை தேசிய பாதுகாப்பு செயலாக வைக்கக்கூடும் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள் சீனிவாசன்.